பிஜி நீட் கவுன்சிலிங்கில் மிகப்பெரிய காமெடி ஒன்று நடந்திருக்கு. பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய பிரிவினருக்கு இடஒதுக்கீடு. சிம்பிளாக சொன்னால் இடபிள்யூஎஸ். அதாவது குடும்பத்தோட ஆண்டு வருமானம் 8 லட்சத்துக்குள்ளே இருக்க முன்னேறிய பிரிவினருக்கு இந்த இடஒதுக்கீடு மூலமாக 10% சீட்டு கொடுப்பாங்க. இப்போ பிஜி நீட் கவுன்சிலிங்க்கு வருவோம். இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் சீட் கிடச்சி வந்தவங்களில் கிட்டத்தட்ட 140 பேருக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் என்ஆர்ஐ கோட்டாவில் சீட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சீட்டு எல்லாத்துக்குமே ஃபீஸ் 25 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும்னா பார்த்துக்கோங்களேன். அதாவது வருஷத்துக்கு 8 லட்சம் ரூபாய் இருக்கவங்க எப்படி 1 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் கட்டுவாங்கன்னு ஒரு கேள்வி வருதில்ல. அதனால தான் 2019 பாஜக இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தப்போ பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொண்டு வர்றது அரசியல் சாசனத்துக்கே எதிரானதுன்னு திமுக கடுமையாக போராடுச்சு. இப்படியான சட்டங்கள் மூலமாக மாநில உரிமைகளை பறிக்கிற பாஜகவுக்கு எதிராக தமிழ்நாட்டின் முகமாக திமுக போராடும், திமுக வெல்லும்.